Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடு முழுவதும் 350க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். காங்கிரஸ் கூட்டணிக்கு 150க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கக்கூடும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 35க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கக்கூடும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். பாஜக கூட்டணி 1 முதல் 3 இடங்கள் வரையிலும், அதிமுக கூட்டணி 2 இடங்கள் வரையிலும் கைப்பற்ற வாய்ப்பு. விவேகானந்தர் பாறையில் 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. மே 30ஆம் தேதி மாலை கன்னியாகுமரி வந்தவர் 3 நாட்களாக விவேகானந்தர் சிலை முன் மேற்கொண்ட பிரார்த்தனையை முடித்து புறப்பாடு. குமரிமுனையில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி வள்ளுவர் சிலையின் வலது பாதத்தில் ரோஜா மாலையை அணிவித்து வணங்கினார். 8 மாநிலங்களில் உள்ள 57 மக்களவை தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. கடைசியாக கிடைத்த தகவலின்படி 7ஆம் கட்டத்தில் 58.34% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். கோரக்பூரில் வாக்குரிமையை செலுத்திய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இமாச்சல பிரதேசத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் வாக்களிப்பு. கொல்கத்தாவில் வாக்களித்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரிசையில் காத்திருந்தவர்களுடன் உரையாடிவிட்டு சென்று ஓட்டளிப்பு. ஹிமாச்சலின் மண்டி தொகுதியில் வாக்களித்த பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத், தாங்கள் பிரதமர் மோடியின் படை வீரர்கள் என ஓட்டு போட்ட பின் கருத்து. நாட்டின் மிக உயரமான வாக்குச்சாவடியான ஹிமாச்சல பிரதேசத்தின் டாஷிங்காங்கில் வாக்குப்பதிவு. ஸ்பித்தி பள்ளத்தாக்கில் 15,256 அடி உயரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் 62 பேர் வாக்களிக்க ஏற்பாடு. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம். சோனியா, ராகுல் காந்தி, சரத்பவார், கெஜ்ரிவால், டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் ஆலோசனை. வரும் ஜூன் 7ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு ராகுல் காந்திக்கு பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் சம்மன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து காணொலி வாயிலாக அறிவுறுத்தல். சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் 3000 போலீசார். வன்முறை ஏற்பட்டால் அதனை தடுக்கும் வகையில் தயார் நிலையில் உள்ள வஜ்ரா, வருண் உள்ளிட்ட வாகனங்கள். வெயிலின் தாக்கத்தால் மின்மாற்றிகள் மற்றும் கம்பிகளில் பழுது ஏற்பட்டு சில இடங்களில் மின்தடை ஏற்படுவதாக மின்வாரியம் தகவல். பொறியாளர்கள் கள ஆய்வு செய்து மின்தடையை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். நாளை 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். தருமபுரி, வேலூர், சேலம், கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை. கடும் வெப்பம் தகித்து வரும் வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களில் வெப்பநிலை குறையும் என வானிலை மையம் கணிப்பு. வடமேற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என தகவல். கடந்த 124 ஆண்டுகளில் மே மாதத்தில் 7வது அதிகபட்ச மழையை தமிழகம் இந்த ஆண்டு பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சராசரியாக 13.82 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக அறிவிப்பு. வணிக வரித்துறை மூலமாக தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 40,399 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் வரும் காலங்களில் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என நம்பிக்கை. சென்னையில் இருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மும்பையில் விமானம் தர இறங்கியதும் பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமானத்தில் தீவிர சோதனை.
டெல்லியில் கடும் வெப்பம் நிலவிய நிலையில் மாலையில் திடீரென வீசிய புழுதி புயல். பல மீட்டர் உயரத்திற்கு கிளம்பிய புழுதியால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. புனேவில் சிறுவன் காரை ஓட்டி 2 IT ஊழியர்கள் உயிரிழந்த வழக்கில் சிறுவனின் தாய் கைது. மதுபோதையில் இருந்தாரா என்று பரிசோதிப்பதற்கான இரத்த மாதிரி சிறுவனுக்கு பதிலாக தாயார் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. உலக செஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் ஒரு இடம் முன்னேறி 13வது இடத்தை பிடித்தார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. மற்றொரு தமிழக வீரர் குகேஷ் 6வது இடத்திலும் இந்திய வீரர் அர்ஜுன் 8வது இடத்திலும் நீடிக்கின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.